அனிமா வணக்கம். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். எவ்ரிடே சக்ஸஸ் தான் அனிமாவோட கிளாஸில் சேர்ந்ததுலேருந்து நான் இப்போ 2 வருஷம்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கும் நான் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் ஒரு தொழிலேருந்து என்கிட்ட வர பணத்துலேருந்து என்கிட்ட இருக்க ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப முன்னுக்கு போய்கிட்டு ரொம்ப பிளெஸ்ஸிங்கான லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டுருக்கேன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ வெரி மச் அனிமா. லவ் யூ ஸோ மச். உங்கள் நிலத்தான இந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டு இருக்கேன். கடவுள் என்னோட எல்லா வழியிலையுமே துணை இருக்கிறார் அனிமா. இந்த லைஃப்பும் எனக்கு கடவுள் கொடுத்த மாதிரி கிஃப்ட்டு. நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயம் மனதளவில் இது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சா கூட அந்த விஷயங்கள் என்ன இப்போ சேருது. சும்மா ஜஸ்ட் நினைக்கிற விஷயம் கூட யார் மூலியமாவது அது எனக்கு என் கைக்கு சேருது. யாரையாச்சும் காணணும்னு நினச்சா அவங்க சேர்றாங்க. கடவுள் நம்பிக்கை ரொம்ப 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 நான் நினைக்கிறேன் 100க்கு 1000 வீதம் நான் நம்புகிறேன். நம்பிக்கை வச்சு கடவுளை நான் கும்பிட்றேன். சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் ஒன்று வாழ்கிறதுக்கு என் அனிமாவோட கைடிங் என்னை ரொம்ப அளவுக்கு என்னை முன்னுக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லணும். தேங்க்யூ வெரி மச் அனிமா. தேங்க் காட். கடவுள் உங்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி தந்ததுக்கு. 2000 காசு ஒரு அவசரமாக தேவைன்னு இருந்துச்சு. எப்பயோ வேலை செஞ்சுட்டு போனவங்க ஒர்க் பண்ணிட்டு போனவங்கெல்லாம் எனக்கு காசு போட்டிருந்தாங்க. 10,000 கேட்டேன். எனக்கு 12,000 என் கைக்கு சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை சொல்லிவிட்டு நான் ஃபோன் கட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு ஒரு 7:30 மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஆல்ரெடி என்னோட ஒரு 20,000 ஒரு அக்கா வாங்கியிருந்தாங்க. அந்த காசை 20,000 அவங்களோட ஒர்க்கெல்லாம் சேர்த்து ஒரு 25,000 மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஹஸ்பண்ட் கிட்ட அனுப்பியிருந்தாங்க. அப்போ 12,000 20,000 25,000 எவ்வளோ 37,000 ஹஸ்பண்டோட சேலரி காசுலேருந்து எனக்கு 40,000 தந்தார் நேற்று. அப்போ 74ம் 37ம் 40ம் 77,000 என் கைக்கு நேற்று கிடைச்சிச்சு. கடவுள்கிட்ட வேண்டுனது 2,000 எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டை கொண்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா. அது கடவுள். ஏன்னா நான் அந்த ஒரு காசு அதாவது நான் வேலையை செஞ்சுட்டு எனக்கு தந்த அந்த 3,000 தரக்குள்ள கடவுளே முருகான்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த காசை கிஸ் பண்ணிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக நான் என்னோட கையோட காலை வச்சுட்டு நான் அப்படியே கவனமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவங்களும் தந்தாங்க. அதையும் நான் அது போலயே நான் வெல்கம் பண்ணி கடவுளையே நன்றின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சேமிக்க ஒரு காசாக என்னோட இருந்துச்சு. அப்போ இதை கண்டிப்பாக நம்பிக்கை ஒரு விஷயத்த நீங்கள் கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக கடவுள் நமக்கு கொண்டாந்து தருவார். நான் முன்ன இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா அது காசை கேட்டால் காசு வரும், சந்தோஷத்தை கேட்டால் சந்தோஷம் வரும், பொருளை கேட்டால் பொருள் வரும் அப்படித்தான் நினச்சி நான் இந்த கிளாஸுக்கு நான் வந்தேன். ஆனால் இப்போது கடவுளை நம்பி நாங்கள் எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் கடவுள் நம்மக்கிட்ட கொண்டாந்து தருவாருன்றதை நான் 100க்கு 1000 வீதம் நம்புகிறேன். நிச்சயமாக அது நான் அனிமா எனக்கு கால் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறப்ப கூட அவங்கக்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் சரி எனக்கு வரும். அப்போ நம்மளை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், நமக்கு தேவையானதாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஈர்த்துக்கிறது நம்மளோட நம்பிக்கை தான். கடவுளை முழுக்க 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 நம்பினா எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். அனிமாட பயிற்சியை சரியாக செஞ்சு நம்பிக்கையாக செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு தருணத்துலேயும் நான் அனிமாவுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அனிமாவோட குடும்பத்தில் இருக்க அனைவரும் ரொம்ப நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட நிறைய செல்வத்தோட சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் முன்னுக்கு போக போக அனிமாவோட லைஃப்பும் இன்னும் வளரணும். எத்தனையோ பேரை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்களோட குருன்னு நான் சொல்லுவேன். என்னோட குருவுக்கு நன்றி 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 அனிமா. லவ் யூ ஸோ மச்.